ஆக்சுவலாக வந்து ரயில்வே சைட்லேருந்து எல்லா எக்ஸாம் டேட்டுமே மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்டிபிசி தவிர. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் 21ஆந்தேதி குரூப் டி நோட்டிஃபிகேஷனுமே வரப்போகுது. இந்த ஏஎல்பி அப்ளை பண்ணவங்க, அதுக்கப்புறமா ஜேஇ அப்ளை பண்ணவங்க, டெக்னீஷியன் அப்ளை பண்ணவங்க ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் என்னால் உட்காந்து படிக்க முடியல, எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ டைம் தான் இருக்குது, ஆனால் வந்து ஃபுல்லாக டைம் வந்து உட்காந்து படிக்க முடியல அப்படின்றீங்க. நான் வந்து எப்படி ஒரு ஃபுல் டே வந்து உட்காந்து படித்தேன் அப்படின்றது என்னோடய ஸ்கெட்யூலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதிலேருந்து நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும்ன்ட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜென்ரலாக மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொம்ப ஏர்லியாக எழுந்துக்கோங்க, ஒரு 5 o'clock அந்த மாதிரி எழுந்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு அப்போ உட்காந்து ரெடிலாம் ஆகிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழுவிட்டு படிக்க உட்காந்துருங்க. ஒரு சுடு தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ குடிச்சிட்டு படிக்க உட்காந்துருங்க. ஒரு 2 hours 2.5 hours சாலிடாக வந்து மார்னிங் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். சரிங்களா? எது உங்களுக்கு டஃப்போ அதை வந்து மார்னிங் வந்து பண்ணுங்க, படிங்க. சரிங்களா? இன்கேஸ் மேக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக, மேக்ஸ் சுத்தமாக வரலையா, ஏர்லி மார்னிங் அதை பண்ணிடுங்க. ஒரு 2 hours 2.5 hours. இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை படிங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக், ஒரு 15 minutes சும்மா ஒரு அப்படியே ஃபோன் பார்க்குறது ஏதோ ஒன்று பண்ணிட்டு மறுபடியும் உடனே நீங்கள் வந்து அப்போவே வந்து சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஒரு 7:30 8 மணி ஆயிருக்குமா, இந்த டைம் இன்னும் ஒரு 1.5 hours நீங்கள் கஷ்டப்பட்டு தள்ளணும். 1.5 hours. அதுக்கப்புறமா ஒரு 9:30 ஒரு 10 o'clock போல் சாப்பிட்டீங்க, டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 hour ஒரு குட்டி தூக்கம். நீங்கள் போய் ஃப்ளாட்டாக படுத்துடக்கூடாது, நல்லா தூங்கிடுவீங்க. சும்மா ஒரு பெஞ்சிலையோ இல்லைனா நீங்கள் படுத்தா கூட சரி, ஒரு அலாரம் வச்சுட்டு மேக்ஸிமம் 1/2 hour தான் இருக்கணும் அந்த தூக்கமே. தூங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் படிக்கிறதோ இல்லை சம்ஸ் போடுறதோ இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கிறதோ இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் ஒரு 1:30 2 o'clock லஞ்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour சாலிடாக வந்து நீங்கள் தூங்கலாம். சரிங்களா? ஏன்னா தூங்கி எந்திரிச்சு படிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிரிஸ்காக இருக்கும். அந்த ஒரு மறுபடியும் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்களோ, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ, பாலிட்டி படிக்கிறீங்களோ, ஏதோ ஒன்று. சரிங்களா? அகைன் ஒரு 2 hours 2.5 hours ஓட்டணும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்லேயே நான் இதை வந்து பண்ணுவேன். ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்டடி ஹால்லையோ இதை வந்து நான் பண்ணுவேன் ஈவினிங் வரைக்கும். ஈவினிங்க்கு மேலே வந்து எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது, மாற்றி இந்த வீட்டுக்குள்ளேயே இடம் மாற்றி படிக்கிறது இல்லை ஸ்டடி ஹால்குள்ளேயே படிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் மேலே ஒரு பார்க்கில் போய் உட்காந்து, அப்போ வந்து நான் புக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் அது அவமானமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஏன்னா ஒரு பார்க்கில் போய் உட்காந்துக்கிட்டு புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஃபோனில் பிடிஎஃபோ இல்லை ஏதோ ஒன்று படிக்கணும்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். படிக்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்கே போயிட்டு ஒரு 1.5 hours 2 hours சாலிடாக வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு காஃபி ஷாப் வந்து அண்ணா நகரில் வந்து செமையாக இருக்கும். ஒரு ரூஃப் காஃபி ஷாப் வந்து ஒன்று இருக்கும். சரிங்களா? ஒரு காஃபியே வந்து அங்கே வந்து 100 ரூபா. அங்கே வந்து அந்த காஃபி குடிக்கணுன்றது என் மோட்டிவ் இல்லை, அந்த மேலே உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். சுற்றி அப்படியே அந்த சிட்டி வியூ வந்து நல்லாயிருக்கும். அங்கே வந்து நம்ம ஒரு 100 ரூபா காஃபி வாங்கி வச்சோன்னா ஒரு 1 hourக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு டேபோ இல்லை ஃபோனோ வச்சுட்டு அந்த இடத்துலையுமே நான் வந்து ஒரு 1 hour ஓட்டிடுவேன் சாலிடாக. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நைட் ஆயிரும். நைட்டு சாப்பிட்டு மறுபடியும் அன்றைக்கி படித்ததை ஒரு ரீகால், அன்றைக்கி ஃபுல்லாக படித்ததை. ஏன்னா வந்து நான் அடுத்தடுத்த நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறது வந்து நமக்கு பழக்கமே கிடையாது. அப்படியே ஒரு ரீகால் பண்ணுவேன் அன்றைக்கி படித்ததை. சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 11 12 வரைக்கும் கூட ஓட்டுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கெட்யூலாக இருந்தது. ஃபுல் டே வந்து நான் வேலைக்கெலாம் போல் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய ஸ்கெட்யூல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லை நீங்களாக ஓனாக எப்படி படிக்கிறீங்களோ படிங்க. இதில் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்துருங்க. மினிமம் வந்து 2 டெஸ்ட் எடுத்துருங்க. 2 டெஸ்ட் எடுக்கிறதும் இல்லாமல் அதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்லாம் வந்துடுச்சு. ஆலிவ் போர்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எலைட் சூப்பர் எலைட் அப்படின்னு சொல்லி எலைட் பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ தெரியும் பாருங்கள். எலைட் பேக்கேஜில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 49 rupees பே பண்ணிங்கன்னா போதும். மந்த்லி உங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் கூட நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸாமே வரப்போதில்லை. இந்த 49 rupeesக்கு வந்து உங்களுக்கு 250+ டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த 250+ டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம் வச்சும் கவர் பண்ணிடுவாங்க. என்டிபிசி ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவல் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்கும், மெயின்ஸுக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் டிக்கு இருக்கும், ஜேஇக்கு இருக்கும், டெக்னீஷியனுக்கு இருக்கும், ஏஎல்பிக்கு இருக்கும், எல்லா எக்ஸாமுக்கும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு இந்த மாதிரி. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எலைட் பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees. ஏன் இது மட்டும் 99 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த எலைட் பிளானில் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும், அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸ்லாம் வந்து நிறைய வந்துடும். ஜிகே நோட்ஸ்லாம் இதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்து இந்த சூப்பர் எலைட் பிளானில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் ஆலிவ் போர்டு ஆப் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். அந்த லிங்கை தொட்டு யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் லிங்க் இருக்குது, அதை தொட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வாங்க பார்ப்போம்.
ஸ்டோர் போயிருங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆலிவ் போர்டு ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஆலிவ் போர்டு எக்ஸாம் ப்ரெப் ஆப்னு சொல்லி இருக்கா. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு அகைன் வெளியே வந்துட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துடும் பாருங்கள், மெகா லான்ச்சுன்னு போட்டு மந்த்லி பிளான்ஸ் ஸ்டார்டிங் அட் 49 rupees. அதான் ரயில்வேஸில் எலைட் பிளானு, சூப்பர் எலைட் பிளான் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே முதல்ல உங்களுக்கு ரயில்வே சூஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். வேறு ஏதாவது சூஸ் ஆயிருந்தால் ரயில்வே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட்லேயே இருக்கும் இந்த மெகா லான்ச்சுன்னு போட்டு, சரிங்களா, ரயில்வே எலைட் பிளான், சூப்பர் எலைட் பிளான்னு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள். எலைட் பிளான்னா நீங்கள் வந்து மொத்தம் வந்து 250 டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், சரிங்களா, 250+. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்டிபிசி ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏஎல்பி ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு, சைக்கோக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு, அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கு, செக்ஷன் கண்ட்ரோலருக்கு, ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு, கான்ஸ்டபிளுக்கு, ஜூனியர் இன்ஜினியர் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்னு சொல்லி எல்லா எக்ஸாமுக்கும் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. 49 ரூபா பர் மந்த்து, சரிங்களா. நீங்கள் இந்த மாதம் மட்டும் வேணால் இந்த மாதம் மட்டும் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் வேணால் அகைன் வந்து அடுத்த மாதம் வந்து பே பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து இதுவே வந்து நீங்கள் வந்து சூப்பர் எலைட் பிளான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அதே தான். இங்கே வந்து என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா என்ன, அதே 250+ டெஸ்ட் சீரியஸ் தான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கம்ப்ளீட் ஜிகே நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ்ஸு அண்ட் நோட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ இதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சும்மா வச்சிக்கூடாது. டெய்லியும் கம்பல்சரி ஒரு டெஸ்ட்டோ 2 டெஸ்ட்டோ உங்கள் ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஓகே மக்களே, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியை ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பை பாய்.